Good morning students. So revision la நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா sense amplifier based register. நம்ம ஏற்கனவே மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் வச்சு நிறைய ரெஜிஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம் தேர்ட் யூனிட்ல சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்ல. இப்போ இந்த தடவை என்ன பண்ண போறோம் அப்படினா sense amplifier based register அப்படினா என்ன பார்க்க போறோம். Sense amplifier அப்படின்றது என்ன அப்படினா it is a combination of a differential amplifier with SR NAND flip-flop. சரிங்களா. ஸோ அது சென்ஸ் ஆம்பிளிஃபையர் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் எ ஸ்மால் சிக்னல்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபை தம் டு ஜெனரேட் ரயில் டு ரயில் ஸ்விங். அது என்ன அப்படி ரயில் டு ரயில் ஸ்விங்னா என்ன அப்படின்னா the output should be a high value, proper high value இல்லைனா ப்ராப்பர் லோ வேல்யூ, தட் இஸ் 0 ஆர் VDD. சரிங்களா. ஸோ சென்ஸ் ஆம்பிளிஃபையர் ஆக்சுவலாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மெமரி கோர் சர்க்யூட்ஸில் யூஸ் ஆகுது. சரிங்களா. இப்போ சென்ஸ் ஆம்பிளிஃபையரோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நான் என்னன்றதை சொல்லிடுறேன். இந்த பார்ட் சரிங்களா, இந்த ரெண்டு NAND கேட் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்ட் என்ன அப்படின்னா SR NAND ஃப்ளிப் ஃப்ளாப். அதோட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா. 0 அப்படின்னா இன்வேலிட் கண்டிஷன், 0 அப்படின்னா செட் கண்டிஷன், 10 அப்படின்னா ரீசெட் கண்டிஷன், 11 அப்படின்னா நோ சேஞ்ச். இது ஆக்சுவலாக SR NAND ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். சரிங்களா. அதுக்கடுத்து இந்த பார்ட் இந்த M5 M7 இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் M8 அண்ட் M6 இந்த பார்ட் இது என்ன அப்படின்னா சிம்பிளாக ஒரு பேக் டு பேக் கனெக்டட் ரெஜிஸ்டர். இந்த பேக் டு பேக் கனெக்டட் ரெஜிஸ்டரில் ஒரு பார்ட் வந்து அவுட்புட் L1 எடுக்க போகிறோம், ஒரு பார்ட் வந்து அவுட்புட் என்னது L2ன்னு எடுக்க போகிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர். சரிங்களா. இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் இந்த டில் L3 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்ட். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர், பேக் டு பேக் கனெக்டட் இன்வெர்ட்டர், தென் SR NAND ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், சர்க்யூட் காம்பனன்ட்ஸ். சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்க வேண்டியது எது அப்படின்னா இந்த M4 டிரான்சிஸ்டர் அண்ட் M1 டிரான்சிஸ்டர். M1 டிரான்சிஸ்டர் இது என்ன அப்படின்னா எவாலுவேஷன் டிரான்சிஸ்டர். நம்ம டைனமிக் சர்க்யூட்ஸில் பார்த்துருப்போல டு அவாய்ட் லீக்கேஜ், ஸ்டாட்டிக் லீக்கேஜ் என்ன பண்ணுவோம், என்மாஸ் சைடு வந்து ஒரு கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ராவாக எவாலுவேஷன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணும் தெரியுமா. மேலே வந்து ஒரு ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர் இருக்கும், கீழே வந்து அந்த லாஜிக் ப்ளஸ் ஒரு எவாலுவேஷன் டிரான்சிஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த எவாலுவேஷன் டிரான்சிஸ்டர் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் M1க்கு. M4க்கு என்ன அப்படின்னா M4 வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஸ்டாட்டிக் DC லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் சாம்பிள் பண்ணும். சரிங்களா. ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் வந்து சாம்பிள் பண்ணும். சரிங்களா. இப்படி சாம்பிள் பண்ண வேல்யூவை எது ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா இந்த SR NAND ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணும். பிஃபோர் தட் சாம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்வெர்டர்ஸ் வழியாக இந்த VDD இந்த பார்ட் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த L1 L2 என்ன பண்ணிக்கணும், ப்ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ப்ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா L11 L21. அப்போ L11 L21 அப்படின்னா NAND கேட்டோட ரெண்டு இன்புட்டுமே 1. அப்போ இதோட அவுட்புட் என்னது சேஞ்ச் ஆகாது. இட் சுட் பி மெயின்டைன்ட் இன் எ ப்ரீவியஸ் ஸ்டேட். சரிங்களா. இப்போ பாருங்கள் the pre-charged pre-end amplifier samples differential input on the rising edge of the clock, positive clockல sample பண்ணும். then அதுக்கப்புறம் outputs of front ends are fed back to the NAND cross coupled SR flip flop that holds the data. சரிங்களா. அப்போ differential amplifier sample பண்ணும், flip flop என்ன பண்ணும் அப்படின்னா hold பண்ணும். and that guarantees that the differential output switch only once per clock cycle. ஒரு clock cycle ஒரு தடவை தான் என்ன பண்ணும், ஸ்விட்ச் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா டைனமிக் சர்க்யூட்டில் என்ன ஃபார்ம் ஆகும், மோனோடோனிக் ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா. அதனால் அதோட இன்புட் டிரான்சிஷன் ஒரு தடவை தான் இருக்கணும் டியூரிங் எவாலுவேஷன். ஸோ இட் கோர் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் கன்சிஸ்ட் கிராஸ் கப்புள்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் கப்புள்டு இன்வெர்ட்டர் M5 M6 M7 M8 அண்ட் அதோட அவுட்புட் L1 L2 எங்கே கொடுத்துருப்போம் அப்படின்னா NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம். ரெண்டு NAND கேட்டுக்கு இன்புட், அதாவது NAND ஃப்ளிப் ஃப்ளாப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். ஆர் ப்ரீசார்ஜ்டு யூஸிங் டிவைசஸ். அந்த L1 L2 கேன் பி ப்ரீசார்ஜ்டு யூஸிங் M9 and M10 டியூரிங் லோ பேஸ் கிளாக். அதாவது என்ன அப்படின்னா
இப்போ இந்த கிளாக் சிக்னல் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுட்டுங்க, இதுதான் ஆக்சுவலாக கிளாக் சிக்னல். இது ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாத் வழியாக M9 வழியாக எங்கே போகும், இந்த VDDன்றது L1க்கு வந்துடும். அதே மாதிரி இந்த VDDன்றது M10 வழியாக L2க்கு போயிடும். ஸோ அதனால் லோ பேஸில் L1 L2 ஆர் ப்ரீ சார்ஜ்டு டு VDD. சரிங்களா? as a result the PMOS transistor M7 and M8 to be off. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த M7ம் இது சரிங்களா, இந்த L1ஓட வேல்யூ 1 அப்படின்னா என்ன நடக்கும், அந்த 1 என்ன பண்ணும், நேராக இங்கே வருமா. அதே மாதிரி இந்த L2ஓட வேல்யூ 1ன்றது இங்கே வருமா. இது PMOS டிரான்சிஸ்டர், இதோட கேட் இன்புட் 1 அப்படின்னா M7 ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இதோட கேட் இன்புட் 1 அப்படின்னா M8 என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அப்போ M9 வழியாக L1க்கு 1 வந்துடும், M10 வழியாக L2க்கு வந்துடும். அப்போ NAND கேட் வந்து என்ன அப்படின்னா கனெக்ஷனில் இருக்காது. சரிங்களா, அது டிசேபிள்டு. அப்போ என்ன பண்ணணும், அது இட் ஷுட் மெயின்டைன் எ ப்ரீவியஸ் ஸ்டேட். அதுதான் அங்கே சொல்லியிருக்கேன். சரிங்களா, as a result PMOS transistor M7 and M8 to be off, NAND flip-flop holding its previous state. Then M1 is evaluation transistor, M4 is shorting transistor. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, இப்போ அதோட ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். when clock is low, சரிங்களா, when clock is low என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், கிளாக் லோவாக இருக்கும்போது இந்த கிளாக் சிக்னல் ஈக்குவல் டு லோவாக இருக்கும்போது இந்த கிளாக் சிக்னல் அப்படி இங்கே வருமா, M9 and M10. அப்போ இது PMOS டிரான்சிஸ்டர், இந்த கேட் ஆன் ஆகும். இது PMOS டிரான்சிஸ்டர், இந்த கேட் ஆன் ஆகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த VDD இது வழியாக எங்கே வந்துடும், இந்த L1க்கு வந்துடும். இந்த VDD இந்த M10 வழியாக L2க்கு வந்துடும். இப்போ L1ஓட வேல்யூ 1, L2ஓட வேல்யூ 1 அப்படின்னா இந்த M7 M8 என்ன ஆயிரும்னா ஆஃப் ஆகிடும். சரிங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த NAND கேட் அப்படியே செப்பரேட்டாக போயிடும். அப்போ இட் ஷுட் மெயின்டைன் த ப்ரீவியஸ் ஸ்டேட். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் ஆப்ரேஷனில். சரிங்களா, ஹென்ஸ் L1 L2 ஆர் ப்ரீ சார்ஜ் டு VDD, M7 M8 ஆர் ஆஃப். ஹென்ஸ் த NAND SR flip-flop holds previous state. Since M1 is off is ensuring that the differential input does not affect the output during the low pass. இது என்ன அப்படின்னா, இந்த கிளாக் சிக்னல் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த M1 இருக்குன்றது NMOS டிரான்சிஸ்டர், அதுக்கு இன்புட் வந்து 0 அப்படின்னா இந்த இது வந்து என்ன ஆயிரும், ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது வந்து டிசேபிள் ஆயிரும். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா இந்த இன்புட்டை சாம்பிள் பண்ணினாலும் அந்த வேல்யூ போய் எங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணாது, இந்த L1 L2வை டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கிளாக் ஈக்குவல் டு லோவாக இருக்கும்போது நடக்கக்கூடிய ப்ராசஸ். தென் அதுக்கப்புறம் when clock is high, M1 is on which is enabling the differential amplifier and M2 M3 is enabled so that the difference between the signal is amplified and obtained at the L1 L2. The cross coupled inverter output is one of its stable states based on the differential signal. இது என்ன அப்படின்னா, இப்போ clock equal to 1ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், clock equal to 1 இது ஆன் ஆகும். இது ஆன் ஆனிச்சுன்னா differential amplifier enable ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த இன்புட் பாரில் என்ன வேல்யூ இருக்கோ, மேபி இது 0வாக இருக்கலாம், இது 1ஆக இருக்கலாம், இது 1ஆக இருக்கலாம், இது 0வாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த இன்புட் சாம்பிள் அது என்ன பண்ணும், இன்புட் டேட்டாவை சாம்பிள் பண்ணி L3 and L4க்கு ஆம்ப்ளிஃபைடு இன்புட்டாக கொடுக்கும். அது எங்கே போகுது அப்படின்னா பேக் டு பேக் இன்வெர்ட்டருக்கு போகுது. ஸோ இந்த வேல்யூவை பொறுத்து L3 L4 வேல்யூவை பொறுத்து L1 L2 என்னன்றதை டிசைட் பண்ணும். ஸோ L1 L2 மேபி என்னென்னா 0 1ஆக இருக்கும், இல்லைனா 1 0வாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு NAND கேட்டோட அவுட்புட் பார் என்ன அப்படின்றது அது சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு NAND கேட்டோட ட்ரூத் டேபிள். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்புட் ஈக்குவல் டு 1 இன்புட் பார் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோமே. சரிங்களா, இன்புட் ஈக்குவல் டு 1 இன்புட் பார் ஈக்குவல் டு 0னா இதில் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ இன்புட் ஈக்குவல் டு 0 இன்புட் பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கிளாக் ஈக்குவல் டு இப்போதைக்கு 1. அப்போ இது என்ன ஆகுதுன்னா எனேபிள் ஆகுதா. ஸோ இது ஆன் ஆகுது. இது ஆன் ஆகும்போது இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா இன்புட் இது 1 இது 0ன்னு கிடைக்குதா. சரிங்களா, L3 and L4 ஆர் 1 and 0ன்னு கிடைக்கும். சரிங்களா, இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இன்புட் ஈக்குவல் டு 1னா L3 ஈக்குவல் டு 0, இன்புட் ஈக்குவல் டு 0னா L3 ஈக்குவல் டு 1. ஸோ அந்த மாதிரி கிடைக்குதா. ஸோ பிகாஸ் ஆஃப் ப்ரீ சார்ஜ்டு வேல்யூஸ் ஆஃப் L1 and L2 M5 and M6 ஆர் ஆன். சரிங்களா, ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ப்ரீசார்ஜ் லோ பேஸில் என்ன பண்ணியிருப்போம், ப்ரீசார்ஜ் பண்ணியிருப்போமா. அதனால் என்ன பண்ணணும்னா இது ரெண்டும் என்ன ஆகும், ஆன் ஆகும். இது ரெண்டும் ஆன் ஆகிறனால L3யில் இருக்கக்கூடிய வேல்யூ L1க்கும் L4ல் இருக்கக்கூடிய வேல்யூ L2க்கும் போயிடும். ஓகேங்களா, அப்போ L1 ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா 1, L2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. அப்போ NAND கேட்டோட இன்புட் ரெண்டு இன்புட் இது வந்து என்னது 1, இது வந்து 0 அப்படின்னா அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து 0 அண்ட் அவுட்புட் பார் ஈக்குவல் டு 1, தட் இஸ் ரீசெட் ஸ்டேட் கிடைக்கும்.
சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து சென்ஸ் ஆம்பிளிஃபையரோட ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த M4ன்ற டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட யூஸ்வலாக டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையரில் இந்த டிரான்சிஸ்டர் இருக்காது. பட் ஆனால் இங்கே அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு அப்படின்னா ஷார்ட்டிங் பர்பஸ்க்கு. அப்போ வாட் இஸ் த நீட் ஃபார் ஷார்ட்டிங் M4? The shorting M4 is used to provide a leakage path from either L3 or L4 to ground. இது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போது இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அட் எவாலுவேஷன் கிளாக் ஈக்குவல் டு ஹையாக இருக்கும்போது இந்த இன்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு தடவை தான் அது சேஞ்ச் ஆகணும். சரிங்களா. இப்போ 1 இருக்க வேல்யூ 0ன்னு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 0ன்னு இருக்க வேல்யூ இன்புட் பார், இன்புட் வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 0, இன்புட் பார் சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 1 அப்படின்னா இப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல 1 to 0ன்னு மாறுதா. ஸோ இந்த அவுட்புட் மாறுது, L4ஓட அவுட்புட் மாறுது. சரிங்களா. அப்படி மாறும்போது என்ன நடக்குது பாருங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்புட் சேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 0, இன்புட் பார் சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 1 அப்படின்னு இருக்கும்போது இந்த பாத் வழியாக என்ன ஆகுது, L1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. சரிங்களா. ஆப்ரேஷன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சு செஞ்சு பாருங்கள். L1ஓட வேல்யூ என்ன ஆகுது, 0 to 1ஆக மாறுது. அப்படி மாறக்கூடாது. சரிங்களா. அதே மாதிரி L2ஓட வேல்யூ என்ன மாறுதுன்னா 1 to 0ஆக மாறுது. இன்புட் சேஞ்ச் ஆனாலும் இந்த L1 L2ஓட வேல்யூ ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூலாம் இருக்கணும். சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து 1 மாறுது. சரிங்களா. இங்கே வந்து 0லேருந்து 1 மாறுது, இங்கே வந்து 1 to 0ன்னு மாறுது. அதுவே வந்து இந்த அதாவது எப்போனா அந்த இடையில உள்ள அந்த ஷார்ட் டிரான்சிஸ்டர் இல்லாத போது, இந்த இடத்துல வந்து அந்த டிரான்சிஸ்டர் இல்லாத போது, இப்போ அந்த டிரான்சிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த டிரான்சிஸ்டர் இருக்குது. அப்படி அந்த டிரான்சிஸ்டர் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் 1 to 0ன்னு மாறுது, இன்புட் பார் 0 to 1ன்னு மாறுது. அட் த சேம் டைம் L1ஓட வேல்யூ மாறுது, ஆனால் 0 to 0ன்னு தான் மாறுது. அப்போ என்ன அப்படின்னா அதே ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி L2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1 to 1ன்னு தான் மாறுது, அதே ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இதுக்கு தான் இந்த பர்பஸ் தான் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த M4 டிரான்சிஸ்டர் யூஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சென்ஸ் ஆம்பிளிஃபையர் பேஸ்டு ரெஜிஸ்டரோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது டாபிக் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். கூகுள் கிளாஸ் ரூமில் நம்ம அந்த டாபிக் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.